ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது பூர்ண கொழுக்கட்டை. பூர்ண கொழுக்கட்டை செய்யறதுக்காக நான் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பச்சரிசி மாவுக்கு தேவையான உப்பை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்க்கும் போது தான் மாவு நல்லா வெந்து வரும். அதனால தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தண்ணியை மொத்தமாக சேர்த்து மாவை பிசையக்கூடாது. இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வைக்கும்போது மாவு இன்னும் நல்லா வெந்து வரும். அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டேன். முக்கால் கப்பு தேங்காவை நல்லா திருகி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் இதை வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காவை ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு தேங்காய் வதங்கினா போதுமானது. நம்மளுக்கு தேங்காய் நல்லா வதங்கி வந்திருக்குது. நான் இங்கே வெல்லத்தை நல்லா தூள் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்திருக்க வெல்லத்தில் கல் மண் எதுவுமே இல்லை. அதனால் நான் அப்படியே சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். உங்ககிட்ட கட்டி வெல்லம் இருந்ததுனாக்கா அது தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காவை சேர்த்து இதே போல் பூர்ணத்தை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதே போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேங்காவும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்குது. நம்மளுக்கு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மாவு நம்ம நல்லா ஆறி வந்திருக்குது. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா ஆறி இருக்கிறதுனால நம்ம கை வச்சு இதே போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதிலிருந்து ஒரு சின்ன உருண்டையை எடுத்து நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கிட்டேன். அதில் நல்லா நெய் தடவி வச்சுருக்கேன். நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா உருண்டை, அது இதில் வச்சு நல்லா தட்டி விட்டுக்கலாம். கையில் நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவிக்கோங்க. அப்போ தான் கையில் நம்மளுக்கு மாவு ஒட்டாது. இல்லைன்னா தண்ணி தொட்டு கூட இதே போல் நல்லா தட்டி விட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பூர்ணம், அதை இதில் வச்சிடலாம். பட்டர் ஷீட்டை அப்படியே மடித்து விட்டுடலாம். இப்போ ஓரத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இதே போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பட்டர் ஷீட்டை ஓப்பன் பண்ணுங்கள். நம்மளுடைய கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு மெத்தடு, இதே போல் அச்சு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன உருண்டையை எடுத்து உள்ளே வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. இதே போல் நல்லா அழுத்தி விடுங்க.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணத்தை அதுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து மேலே நல்லா மூடி விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய அச்சு கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு இட்லி தட்டில் நல்லா நெய்யை தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் அதில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக விடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு கொழுக்கட்டை சூப்பராக வெந்து வந்திருக்குது. இது ஆறட்டுன்னு நம்ம ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய கொழுக்கட்டை சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இது எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.